Hello guys, welcome back to my channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் அனன்யா அந்த பேஸ்மெண்ட்டில் இருக்கிற ரூம் வரைக்குமே வந்துட்டா. அங்கே சடனாக அவளுக்கு மயக்கம் வந்துடுது. டக்குன்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா. அப்போ எவனோ ஒருத்தவன் தூக்கிட்டு போகிற மாதிரி நிழல் மட்டும் தான் தெரியுது. அதுக்கப்புறமா தான் தெரியுது அது இந்த விராஜ் தான் அப்படின்னு. இவன் இந்த பொண்ணை காரில் ஏற்றி எங்கேயோ கூட்டிகிட்டு போக சொல்லிகிட்டே இருக்கான். அப்போ இந்த வீட்டை விட்டு தள்ளி போய் தான் அந்த சர்ஜரியை பண்ண போகிறான் போல். அவளோட இதயத்தை எடுக்கிறதுக்காக இதெல்லாம் பிளான் பண்ணியிருக்கான். ஃப்ரெண்டுக்காரனோ பார்ட்டியில் அனன்யாவை காணோம் அப்படிங்கவுமே ஃபோன் பண்ணி பார்க்குறான். ஃபோனையுமே அவள் எடுக்க மாட்டேங்கிறா. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவன் அங்கே எங்கேயும் சுற்றி ஒரு வழியாக அந்த பேஸ்மெண்ட் இருக்கிற ரூமுக்கே வந்துடுறான். அங்கே வந்து பார்த்தா அந்த ரூம் பூட்டி கிடக்குது. பார்த்தா அந்த ரூம் பக்கத்துலேயே வந்து வாட்ச் கிடக்குது, அனன்யாவோட வாட்ச். அப்போ அவளுக்கு ஏதோ தப்பாக நடந்திருக்கு அப்படிங்கிறத இவன் கெஸ் பண்ணிடுறான். உடனே இந்த விஷயத்த வியாஸ்கிட்டேயுமே சொல்லிட்டு அனன்யாவை காணோம், அவள் இந்த பார்ட்டிலேயே இல்லை, அது மட்டும் இல்லாமல் அவள் இந்த வீட்டிலே இருக்கிற மாதிரி தெரியல, அவள் கண்டிப்பாக மிஸ் ஆகிருக்கணும், அந்த விராஜ் ஏதாவது பண்ணியிருப்பானோ, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறான். அங்கே வந்து அனன்யாவை காணோம், அந்த விராஜ் தான் ஏதாவது பண்ணியிருப்பான், ஸோ நீங்கள் வந்து தேட ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னால் அவர் கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேங்கிறாரு. ஏற்கனவே நீ சொல்லித்தான் விராஜை வந்து நாங்கள் சந்தேகப்பட்டோம், ஆனால் அவர் மேலே தப்பு இல்லைன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. இப்போ நீ வந்து அனன்யா மிஸ்ஸிங் ஆகிட்டான்னு சொல்கிற, இது நாங்கள் எப்படி நம்புறது, கம்ப்ளைண்ட்லாம் எடுக்க முடியாது போப்பா அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுறாங்க. இந்த பக்கம் நம்ம அனன்யாவை கையை கட்டி வாயை கட்டி ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அப்போ பார்த்தா 4-5 பேர் வராங்க, நிறைய டாக்டர்ஸ் தான். அவங்க எல்லாரும் இவளை ஒரு பெட்டில் படுக்க போட்டு இப்போ இன்ஜெக்ஷனே போட போகிறாங்க, ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க போல், இதயத்தை வெளியே எடுக்கிறதுக்காக. இவங்க கிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம இவ முழிச்சுக்கிட்டே இருக்கா. அப்படியே கட் பண்ணா இங்க இந்த வராஜும் பொண்டாட்டியோட போட்டோ வச்சுக்கிட்டு அவகிட்ட பேசிட்டு இருக்கான். என்ன ஜான்வி, இன்னைக்கு பர்த்டே பார்ட்டி செமையா போச்சு இல்ல, உனக்கு பிடிச்சிருந்துச்சு தானே, நீ சந்தோஷமா தானே இருக்க அப்படின்னு கேட்டா அவ சந்தோஷமா இல்லை அப்படின்னு அங்க வியாஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்றீங்க நீங்கன்னு கேட்டா, ஆமா அவளோட ஆத்மா இன்னும் சாந்தி அடையவே இல்லை, அவளோட ஆத்மா சாந்தி அடையாத வரைக்கும் அவ எப்படி சந்தோஷமா இருப்பா, அவளோட உண்மையான சந்தோஷமே எது தெரியுமா, அந்த அனன்யாவோட உடம்புல தான் உன்னோட பொண்டாட்டி ஹார்ட் இருக்கு, அந்த ஹார்ட்ல தான் உன்னோட பொண்டாட்டியோட ஃபீலிங்ஸ் கனெக்டடாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் இருந்தால் தான் உன்னோட பொண்டாட்டியும் சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் இருப்பா, அவளோட ஆத்மாவும் சாந்தி அடையும் அப்படிங்கிற மாதிரி இப்படி ஒரு ரூமரை கிளப்பி விடுறாங்க. ஸோ இதெல்லாம் இந்த பயலும் நம்ப தான் செய்கிறான். என்ன சொல்கிறீங்க, உண்மையாவா அப்படின்னு கேட்டால், ஆமாப்பா அதுதான் உண்மை, அந்த அனன்யா சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருந்தால் தான் உன் பொண்டாட்டி ஆத்மாவும் சாந்தி அடையும், அவளும் சந்தோஷமாக இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவன் தான் பொண்டாட்டி மேலே பாசமாக இருப்பான் இல்லையா, ஸோ அதனால் இவங்க சொல்கிற எல்லாத்தையும் நம்ப தான் செய்கிறான். அப்படியே பார்த்தா இங்கே இவங்க எல்லாரும் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு இன்ஜெக்ஷனை போடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அப்போ கரெக்டாக அங்கே விராஜும் வந்து போது நிறுத்துங்க எல்லாரும் வெளியே கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர்ஸ் எல்லாம் வெளியே கிளப்பி விட்டுட்டு அப்புறம் அவகிட்ட போயிட்டு சிசர் எடுத்து இவனே கையில் வச்சுட்டு இருக்கான். அப்போ ஆப்ரேஷனை இவனே பண்ண போகிறானா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் இல்லை, அவன் அந்த சிசரால் அவளை கட்டி போட்டு வச்சுருக்காங்கல்ல, அந்த கயிறை கட் பண்ணி விட்டுக்கிட்டே சொல்லிட்டு இருக்கான். இங்கே பாரு, நீ எதுக்கும் கவலைப்படாத, உனக்கு எதுவும் ஆகாது, உன்னை நான் எதுவும் பண்ண மாட்டேன், அப்புறம் நான் இதுக்கப்புறம் உன்னோட லைஃப்பில் தலையிட மாட்டேன், நீ நல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை அனுப்பி வைக்கிறான். அவளுக்கு ஒன்றும் புரியல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த வியாஸ்கிட்டையும் ராஜ்கிட்டையும் தான் போகிறா. என்னாச்சு, நீ நல்லா இருக்கல அப்படின்னு கேட்டால், எனக்கு ஒன்றும் புரியல, அந்த பையன் என்னோட ஹார்ட்டை தான் எடுக்கிறதுக்கு வந்தான், அப்புறம் எதுக்காக திடீர்னு என்ன விட்டான்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ மார்னிங் அடுத்து காலங்காத்தாலே அந்த விராஜ் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக ராஜும் அனன்யாவும் வந்திருக்காங்க. என்னப்பா நீ என்னமோ நேற்று நைட்டு அனன்யாவை காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த, இப்போ என்னமோ இவங்க கண்ணு முன்னாடி உட்காந்துருக்காங்க, என்ன நடக்குது, எதுக்காக தேவையில்லாமல் விராஜ் மேலே இப்படி பழி போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போவும் நாங்கள் விராஜ் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக தான் வந்தோம், ஆனால் இது வந்து மிஸ்ஸிங் கேஸ் இல்லை, வேற ஒரு கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகிறாங்க விராஜோட வீட்டுக்கு. அவனும் இவங்க எல்லாரையும் பார்த்துட்டு, இன்ஸ்பெக்டர் எதுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாஃப்டாக கேட்டுட்டு இருக்கான். அது ஒன்றும் இல்லை விராஜ் சார், நீங்கள் உங்களோட மனைவியோட பாடியை செத்ததுக்கு அப்புறமும் எரிக்காமலோ புதைக்காமலோ உங்கள் வீட்டில் பேஸ்மெண்ட்டில் இருக்கிற ரூமில் தான் வச்சுருக்கீங்களா அப்படின்னு இவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எங்ககிட்ட சர்ச் வாரண்ட்டும் இருக்குது, நாங்கள் தேடலாமான்னு கேட்டால் இவனும் எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல், அஃப்கோர்ஸ் நீங்கள் தேடலாம், உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவனே அந்த பேஸ்மெண்ட்டில் இருக்கிற அந்த ரூமுக்கிட்ட அழைச்சிட்டு போய் காமிச்சிட்டு இருக்கான். அந்த ரூம் ஃபுல்லாகவே மனைவியோட ஃபோட்டோவை தான் வச்சுருக்கான். பார்த்தீங்களா, இவன் ஒரு பைத்தியம்னு நான் சொன்னேன்ல, நீங்கள் நம்ப மாட்டேன்ட்டீங்க, இப்போ பாருங்கள், இவன் பொண்டாட்டியோட ஃபோட்டோவை பேஸ்மெண்ட்டில் இருக்கிற ரூமில் எதுக்கு வச்சுருக்கணும், அப்போ கண்டிப்பாக இங்கே தான் அவங்களோட பாடியும் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரமாக தேடுறாங்க, ஆனால் எந்த ஒரு க்ளூவுமே எதுவுமே அங்கே கிடைக்கல. அப்புறம் அங்கே ஒரு பொட்டி இருக்குது, இந்த பொட்டியில் தேடுங்க அப்படின்னு சொன்னதும் அந்த பொட்டிக்கிட்ட தான் ஏற்கனவே அந்த பையன் உட்காந்து அழுதுட்டு இருந்தான். இப்போ அந்த பொட்டியை ஓப்பன் பண்ண சொன்னதும் இவனும் வந்து பதட்டத்தோட பார்த்துட்டு இருக்கான். அந்த பொட்டியுமே நமக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க. எல்லாரும் பார்த்துட்டு பயங்கரமான ஷாக் ஆகுறாங்க. பாடி கடிச்சிருச்சோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் இல்லை, அந்த இடத்துல ட்விஸ்ட் வைக்கிற மாதிரி இவன் அந்த பாடி அங்கேருந்து எடுத்துட்டு அதுக்கு பதிலாக அவளோட திங்ஸாக அதில் வச்சுருக்கான். இதெல்லாம் யாரோடதுன்னு கேட்டால் என்னோட பொண்டாட்டியோடது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வீடு ஃபுல்லாகவுமே தேடி இருப்பாங்க போல், எதுவுமே கிடைக்கல. அதனால போலீஸும் விராஜ் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இவங்களும் பின்னாடியே போயிடுறாங்க.
இப்போ மறுநாள் ஆயிடுது. நம்ம ஹீரோயினி ஆஃபீஸில் உட்காந்துருக்கா. அப்போ ஃப்ரெண்டுக்காரனும் வந்து இன்னைக்கு தான் ஹாப்பி நியூ இயர் போல். ஸோ அதனால் அதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டே இருக்கான். அப்போ இவளுக்கு கால் வருது. அம்மா தான் கால் பண்ணியிருப்பாங்க போல். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவ வேக வேகமாக வீட்டுக்கு வந்து பார்த்தா அம்மாவோட தலையில் அடிபட்டிருக்கு. டாக்டருமே வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. என்னாச்சுமா உங்களுக்குன்னு கேட்டால் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுமா அப்படின்னு சொல்கிறாங்க. யார் இந்த ஆக்சிடெண்ட்டை பண்ணான்னு கேட்டால் அது வந்துமா வராஜின்னு அவங்க சொல்லும் போது கரெக்டாக அந்த பேலுமே வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுறான். உடனே இவளுக்கு சமக்கம் வந்துடுது. அந்த பேலை பிடிச்சி திட்டி விட்டுட்டு இருக்கா. உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தா நீ என்னோட அம்மாவே ஆக்சிடென்ட் பண்ணியிருப்ப. என்கிட்ட மோதினது பத்தாதுன்னு இப்போ என்னோட அம்மாவோட உயிரே எடுக்கிறதுக்கு பார்க்குறியா? நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்த அப்படின்னா உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கண்ணாப்பண்ணான்னு திட்டிகிட்டு இருக்கா. அப்போ தான் அம்மாவும் இங்கே பாரு வாயை மூடு, உனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்கிறாங்க. அதாவது நான் ரோட்டில் போயிட்டு இருக்கும் போது ஒரு கார் ஃபுல் ஸ்பீடில் வந்துச்சு. அந்த கார் கொஞ்சம் விட்டால் என்ன ஆக்சிடென்ட்டே பண்ணியிருக்கோம். கரெக்ட் டைமுக்கு வந்து விராஜ் தான் என்னோட உயிரே காப்பாற்றினாரு. நீ அவருக்கு நன்றி சொல்கிறத விட்டுட்டு அவர் இப்படி பிடிச்சி திட்டி விட்டுட்டு இருக்க. விராஜ் என் பொண்ணு சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்கும்போது அவன் சொல்கிறான், பரவாயில்ல விடுங்கம்மா, எல்லாம் நான் பண்ண தப்புக்கான தண்டனை தான் இது. நான் வந்து உங்ககிட்ட ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டேன் அனன்யா, அதனால தான் நீ இப்படி என்னை பார்த்து கோவமாக எரிஞ்சு விழுகிற. அதில் உன்னோட தப்பு எதுவும் கிடையாது. தப்பெல்லாம் பண்ணது நான் தான். நான் என் பொண்டாட்டி மேலே வச்சுருந்த அந்த காதலில் குருடாயிட்டேன். அதனால தான் நான் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் உங்ககிட்டயுமே நான் தப்பாக நடந்துக்கிட்டேன். உன்னோட இதயத்தையும் நான் எடுக்க பார்த்தேன். இதெல்லாம் தப்புன்னு எனக்கு லேட்டாக தான் ரியலைஸ் ஆச்சு. ஸோ நான் இப்போ அதுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்ககிட்ட இது வரைக்கும் நிறைய தப்பாக நடந்துக்கிட்டேன். அது எல்லாத்துக்காகவும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டுகிட்டே இருக்கான். ஒன்றுமே புரியல. இவ ரூமில் வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கா. ஏன்னா இது வரைக்கும் ரூடாகவும் ரகடாகவும் நடந்துட்டு இருந்த ஒரு ஆள் இன்னைக்கு வந்து அவன் பண்ண தப்பெல்லாம் உணர்ந்து மன்னிப்பு கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு இவன் நேராக ஒரு பொக்கேவை தூக்கிட்டு அவனோட வீட்டுக்கே போகிறா. அவங்ககிட்ட பதிலுக்கு இவளுமே மன்னிப்பு கேட்குறா. என்னோட அம்மாவோட உயிரையே நீ காப்பாற்றிருக்க. ஆனால் நான் உங்ககிட்ட ரொம்ப தப்பாக நடந்துக்கிட்டேன், தப்பாக பேசிட்டேன், அதுக்கு ரொம்ப சாரி. அப்புறம் நீயும் உன்னோட தப்பெல்லாம் உணர்ந்துட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன். நான் உன்னை மன்னிச்சிட்டேன். ஆனால் நீ ஜான்விக்கு பண்ணதை நான் என்றைக்குமே மன்னிக்க மாட்டேன். அதுக்காக நான் உன்னை பழிவாங்க போகிறதும் கிடையாது. இதுக்கப்புறம் நீ என்னோட எதிரியும் கிடையாது, நான் உன்னோட ஃப்ரெண்டும் கிடையாது. இதுக்கப்புறமாவது நம்ம நிம்மதியாக அவங்கவுங்களோட வாழ்க்கையை வாழ்வோம். நீ உன்னோட வாழ்க்கையை வாழு, நான் என்னோட வாழ்க்கையை வாழ்கிறேன். அப்புறம் இன்னைக்கு நியூ இயர் தானே, அதுக்காக தான் உனக்கு விஷ் பண்ணிவிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு போகலான்னு வந்தேன். இதுக்கப்புறம் ஒரு புது லைஃப்பை 2 பேரும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போயிடுறான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த உனியாலும் அவங்ககிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கான், என்ன பாஸ் என்ன நடக்குது இங்கே, ஒன்றுமே புரியலையே. நேற்று வரைக்கும் உங்ககிட்ட எதிரியாக இருந்த பொண்ணு இன்னைக்கு வந்து இப்படி பேசிட்டு போகுது, என்ன பாஸ் நடக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு இவனும், இங்கே பாருடா, காலம் வந்து மாற மாற நம்மளுமே நம்மளை மாற்றிக்கணும். பட் நம்மளோட குணத்தை என்றைக்குமே மாற்றிக்க கூடாது. அதை ஃபஸ்ட்டு நீ புரிஞ்சுக்கோ. அவங்க நினச்சிக்கிட்டாங்க என்ன ஃபுல் ஆகிட்டோம் அப்படின்னு, ஆனால் நான் அவங்கள ஃபுல் ஆகிட்டேன் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ இந்த பையன் உண்மையிலே திருந்தலைங்க, சும்மா நடிச்சிட்டு தான் இருந்திருக்கான். ஆக்சுவலி இவனுக்கு இன்னொரு விஷயமும் தெரிஞ்சிருக்கு. இப்போ நம்மளோட எதிரி அனன்யா மட்டும் இல்லடா, அந்த வியாசும் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்னப்பா சொல்கிறீங்க? அந்த வியாஸ் நமக்கு தானே சப்போர்ட்டாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அதுதான் இல்லை. அப்படி சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி அந்த பொம்பளை நம்மக்கிட்ட நடிச்சிருக்கா. அவள் ஒரு டிவி ஆக்ட்ரஸ்னு சொல்லும் போதே நான் சந்தேகப்பட்டிருக்கணும். ஆனால் அவளோட அந்த நடிப்பை என்கிட்டே போட்டிருக்கா பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பார்ட்டியில் இவங்க 2 பேரும் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும் போது அப்போ இந்த பையன் பக்கத்தில் நின்று கேட்டிருக்கான். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டான். அப்போ வியாஸ் வந்து இவங்களோட ஆளு அப்படிங்கிறதும் தெரிஞ்சு போயிடுச்சு. பட் இப்போ இவ்வளோ நேரம் இவன் பேசினது, இவனோட உண்மையான சுயரூபம் எல்லாமே வந்து நம்ம அனன்யாவுக்குமே தெரிஞ்சு போயிடுச்சு. அனன்யாவுக்கு மட்டும் இல்லை, அந்த வியாஸும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. எப்படின்னு பார்த்தா அவள் ஒரு பொக்கே கொடுத்துட்டு போனால அந்த பொக்கேல ஒரு டிரான்ஸ்மிட்டரை செட் பண்ணி கொடுத்துட்டு தான் அங்கேருந்து போயிருக்கா. ஸோ இப்போவும் வந்து இவன் நம்பலை அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இப்படி ஒரு வேளை நம்பாமல் இருந்ததுனால தான் என்னோட உண்மையான சுயரூபம் இவளுக்கு தெரிய வந்திருக்கு. அப்போவும் அவன் சொல்கிறான், இப்போவும் என்னோட குறிக்கோள் ஒன்றே ஒன்று தான், அனன்யா உடம்புல இருக்கிற என்னோட ஜான்வியோட இதயத்தை நான் எடுத்தே தருவேன். ஆனால் ஒரு ஆள் இல்லை, 2 பேரை எதிர்த்து போராடி ஆகணும். இப்போ 2 பேர் என்னோட எதிரி ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.